ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க எல்லாரையும் இந்த கிளாஸுக்கு வெல்கம் பண்றேன். ரைட், என்னை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த பேர் தில்ஷான். நான் வந்து சாயந்தரம் வருது இப்போ கலம்புல தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட நான் ஒரு கல்முனை ஜாகிராட ஓல்ட் பாய். 2006 ஓ லெவல் எடுத்தேன், 2009 A லெவல் எடுத்தேன். டிகிரி MBBS ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில முடித்தேன். அதே மாதிரி இப்போ கலம்பு யூனிவர்சிட்டியில மாஸ்டர் டிகிரி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். தட்ஸ் ஆல். A லெவல் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஏன் A லெவல் முக்கியம்? முதலாவது அரசு பல்கலைக்கழகத்துல இலவசமாக நுழையலாம். அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டியில வெளிநாடுகள்ல A லெவல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட கேட்கலாம். 3 years எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு SLQF லெவல் 2 கிடைக்கும், NVQ லெவல் 4 கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல ஸ்பெசிஃபை ஆகிறீங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் ஸ்கூல்ல 13 வருஷம் படிச்சதுக்குரிய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது A லெவல் ரிசல்ட்ஸ். அடுத்தது உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SLQF லெவல்ங்கிறது இதுதான். வை பயாலஜி அப்படி ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். ஏன் நீங்க பயாலஜியை செலக்ட் பண்ணிருந்தீங்க? உங்களோட பயாலஜி வந்து எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருந்தேன். என்ஹான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது தொழில் வாய்ப்புகள் கூட. கரியர் சென்ஸ் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு நீங்க போறது, மருத்துவம், MLT, நர்சிங், இப்படி ஒரு குறிப்பிட்ட துறைக்கு போறது அதுவும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன், நீங்க லைஃப் லாங்கா படிச்சுட்டு போகணும், லெக்சர் ஆகணும், ப்ரொஃப் ஆகணும், நீங்க அகாடமிக் அதாவது கல்வித்துறை சார்ந்த ஒரு நிபுணர் ஆகணும்னா அதுக்கும் நிறைய வழிகள் பயாலஜில இருக்குது. அதே மாதிரி ஆய்வுகள், கண்டுபிடிப்பு ஆய்வெல்லாம் எங்க இருந்து கூடுதலா வருது? இதுலையும் எங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் விளங்கிக் கொள்றா எந்த ஸ்டடி மூலம் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இப்ப ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களோட எலும்புகள் எப்படி இருக்குது, உங்களை சுத்தி போற ஒரு பூனை எங்க இருந்து வந்தது, எப்படி அதுல உடம்பு இருக்குது, உங்களை சுத்தி இருக்கிற தாவரங்கள் எப்படி இருக்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க, அழகா இருக்கீங்க என்ன சொல்றீங்க, ரசிக்கிறீங்க எல்லாத்தையும். ஆனா அதெல்லாம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, எப்படி வேலை செய்யுது, எப்படி இந்த உலகம் சமநிலையில இருக்குது. இந்த சமநிலையை யார் குழப்பறா? நாம என்ன வகையில இந்த உலகத்துல நம்மளோட செல்வாக்கு செலுத்துறோம், நம்ம இந்த உலகத்தை அழிக்கிறோமா, ஆக்குறோமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அறிஞ்சு கொள்றா பயாலஜி ஒரு நல்ல சப்ஜெக்ட். அதுல நிறைய விஷயங்களை நாங்க படிக்கலாம். அதே மாதிரி லைஃப் லாங் லேர்னிங், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொன்னேன், நிறைய ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் இருக்கிறது. அது அப்ப நாங்க செல்ஃபாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். சில விஷயம் எல்லாத்தையும் ஸ்கூல்ல தீத்துற மாதிரி தீத்து கொண்டிருக்கிற அந்த நடைமுறையில நீங்க ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. நல்லா படிக்கணும்னா சில விஷயங்கள் நாங்க செல்ஃபா தேடும். இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் அப் இது. இப்ப நீங்க இப்ப வந்ததால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ற, ஸ்டார்ட்ல இருந்தே எப்படி ஒழுங்கா படிச்சுட்டு போறங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் எப்படி படிக்கலாம்ங்கிற விஷயங்களையும் கூட இந்த கிளாஸ்ல நான் இடையிடையே சொல்லி தருவேன். அப்ப நீங்க உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, 2 இயர்ஸ்க்கு மேல டைம் இருக்கு படிக்கிறதுக்கு. அப்ப இப்ப ஸ்டார்ட் பண்ற நேரம் நீங்க ஹார்ட் ஒர்க்ல இறங்குறதுக்கு முதல் என்ன எல்லாம் இருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பேஷன். மெடிசின் டாக்டர் ஆகணும்ங்கிறது ஒரு பேஷன். ஆனா டாக்டரா தான் ஆகணும்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து சில கனவுகள் இருக்கும். ஆனா டாக்டர் ஆகினா மட்டும் தான் உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நீங்க வச்சிருக்க தேவையில்ல. நிறைய ஃபீல்டு இருக்கு. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வரக்கூடிய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டென்டல் சர்ஜரி, வெட்டனரி சயின்ஸ் சொன்னா விலங்கு மருத்துவம், விவசாயம், உணவு விஞ்ஞானம், ஆயுர்வேதம், யூனானி, சித்தா, பயாலஜிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ், ஹெல்த் ப்ரமோஷன், நர்சிங், பார்மசி, இப்படி 36 கோர்சஸ் இருக்குது பயாலஜி மட்டும் படிக்கிறாங்களுக்கு. அப்ப நீங்க அந்த UGC ஹேண்ட் புக்ல போனா இதை பார்க்கலாம். இதுல நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி காமன் கோர்சஸ் இருக்குது. இப்ப பயாலஜி, பிசிக்ஸ், மேத்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், இடெக், பயோடெக் எல்லாம் படிக்கிறார்கள். எல்லாரும் செலக்ட் பண்ணக்கூடிய சில கோர்சஸ் இருக்குது. அப்ப சுகாதார அமைச்சால சில கோர்சஸுக்கு பயாலஜி படிச்சாக்கள் சில கோர்சஸுக்கு எடுப்பாங்க. அந்த கோர்ஸுக்கு A லெவல் பயாலஜி உங்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த பயாலஜி நீங்க பாஸ் ஆகியிருந்தால் இந்த கோர்ஸுகளுக்குரிய சில டெஸ்ட்கள் அல்லது சில இன்டர்வியூக்கு போய் நீங்க அதுக்கும் செலக்ட் ஆகலாம். அதே மாதிரி வேற யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்டால இருக்கிற இன்னும் சில யூனிவர்சிட்டி இருக்கு. ஓப்பன் யூனிவர்சிட்டி, KD யூனிவர்சிட்டி படிப்பீங்க, சர் ஜான் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, இதுல எல்லாம் கூட பயாலஜி படிச்சு போகக்கூடிய கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நர்சஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல நீங்க ஒரு நர்சிங் டிப்ளமா செய்யலாம். அதே மாதிரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல நீங்க டீச்சிங்க்கு போகலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில டெக்னிக்கல் எஜுகேஷன், டெக்னாலஜி எஜுகேஷனுக்கு போகலாம். வொகேஷனல் டெக்னாலஜி VTC அதுகளுக்குள்ள நீங்க போகலாம். இப்படி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ பயாலஜி படிக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறல நீங்க. ஆனா சில விஷயங்கள் பயாலஜியை செலக்ட் பண்றதுக்கு முதல் சில விஷயங்களை பார்க்கணும். ஏன் நீங்க கரியரை செலக்ட் பண்ணினீங்க என்று நாங்க கேட்டிருந்தோம். நார்மலா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? நார்மலா ஐ எம் ஜீனியஸ், அதாவது பயாலஜி படிக்கிறார்கள் கடன் கட்டிக்கிறார்கள், நானும் பெரிய கட்டிக்காரன், நான் ஓலவர்ல எல்லாம் இப்படி எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தேன், அதால பயாலஜி படிக்கிறேன், ஒரு ப்ரௌட்னஸ் மாதிரி. அப்படி நீங்க பயாலஜி படிக்கிறீங்களா? அல்லது நான் பயாலஜியை லவ் பண்ணேன், எனக்கு பயாலஜி பிடிக்கும், எனக்கு என்ன சுத்தி இருக்கிறத படிக்கணும்னு எனக்கு விருப்பம், அதால நீங்க பயாலஜி எடுக்கிறீங்க. அல்லது உங்களோட ஆம்பிஷன் நிறைய பேர் டாக்டர் ஆகணும், காலேஜை பெறுவதற்காக, அதாவது இந்த பயாலஜி அறிவை வளர்த்துக் கொள்றதுக்காக நான் படிக்கிறேன் என்று சொல்லி சிலாகட்டும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னதால, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னதால சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸால படிக்கிறார்கள். அல்லது ஃபியூச்சர்ல நல்லா உழைக்கலாம், பயாலஜி படிச்சா நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் சொல்றாங்க. அல்லது இன்னொரு சமூகத்துல யாராவது ஒரு ஆள் டாக்டர் ஆகிக்காரு, அல்லது ஒரு MLT ஆகிக்காரு, அல்லது ஒரு நர்ஸ் ஆகிக்காரு, அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானும் அவரை போல மாற போறேன் என்று சில ஆக்கள் முடிவு எடுத்து அப்படியே நாங்களும் இருக்கலாம். இன்னொரு தியரி ஒன்று விட படிக்க போறேன். இது பயாலஜி தியரி அல்ல, இது உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த தியரியை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு லைஃபுக்கு தேவை. தியரியை நீங்க எங்கேயும் எடுக்கலாம். நிறைய ரிசோர்ஸ், இப்ப நீங்க ஜூம்ல என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற உள்ள ரிசோர்ஸ்கள் இருக்குது. அப்ப ரிசோர்ஸ் எங்கேயும் படிக்கிறது, எங்கேயும் நோட்ஸ் எங்கேயும் எடுத்துக்கொள்ளும். ஆனா எப்படி படிக்கிற, எப்படி உங்களோட லைஃபை கொண்டு போற, எப்படி உங்களோட படிக்கக்குள்ள வர சேலஞ்சஸ் எதிர்கொள்ற, எப்படி நீங்க A லெவல்ல நல்லா பாஸ் ஆகுற, கலர்ஃபுல்லா பாஸ் ஆகுற, எப்படி நீங்க முடிவு எடுக்கிற, எனக்கு பயாலஜி தான் படிச்ச இந்த எடுத்த முடிவு சரியான எப்படி ஒருக்கா பாத்துக்கொள்ற என்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்றது முக்கியம். இக்கிகாய் சொல்லி அதாவது ஒரு ஜப்பானியர்களால பின்பற்றப்படுற ஒரு வாழ்வதற்கான தத்துவம் தான் இது. வாழணும். ஏன் உங்களோட நீங்க
உங்களோட லைஃபோட அம்பிஷனை எப்படி செலக்ட் பண்றது 4 விஷயங்களை நாங்க இதுல முக்கியமா பாக்குறோம் ஒரு முடிவு எடுக்கிறது. நீங்க எதை நேசிக்கிறீங்க, நீங்க எதுல திறமையை கொண்டிருக்கிறீங்க, என்ன எபிலிட்டி உங்கள்ட்ட இருக்குது, உலகம் என்னத்தை எதிர்பார்க்குது, உங்களுக்கு அதால எவ்வளவு வருமானம் கிடைக்கும், இது 4 முக்கியம். இது 4 இருந்தாதான் நீங்க அந்த ஃபைனல் பாயிண்ட் அடைஞ்சு கொள்றீங்க. அடுத்த விஷயம் SWOT அனலைசிஸ். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சில நேரம். அந்த முடிவு எடுக்க முதல் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த SWOT அனாலிசிஸ். அதாவது ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். இந்த 4 விஷயங்களை நீங்க ஒரு ஒயிட் ஷீட்லயோ அல்லது உங்களோட கோப்பிலோ எழுதி பாருங்க. உங்களோட பலங்கள் என்ன, உங்களோட பலவீனங்கள் என்ன, உங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் என்ன, உங்களுக்கு இருக்கிற த்ரெட்ஸ் என்ன, அழுத்தங்கள் என்ன, நீங்க பாருங்க. இது எவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு நீங்க எப்படி கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க. அடுத்தது என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் ட்ரீம் பிக், செட் கோல்ஸ், டேக் ஆக்ஷன். இதான் உங்களோட லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ரெண்டாவது செட் கோல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் ட்ரீமை வந்து உடனே அடைய முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும். அப்ப அந்த ட்ரீம் அடையறதுக்கு முதல் கோல்ஸ் நீங்க உடச்சு எடுக்கணும். இருக்கிற உங்களோட கோல் A லெவல் பாஸ் ஆகுது. ஃபெயில் ஆகினா என்ன நடக்கும் என்று தெரிய உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபெயில் ஆகாம இருக்கிறது இதெல்லாம் நடந்துடக்கூடாது. இதுதானே இப்ப நான் முக்கியமா சொல்ல போற விஷயம், உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவை. முதலாவது டீச்சர்ஸ் கைட். டீச்சர்ஸ் கைட்ல கிரேட் 12, கிரேட் 13 இருக்குது. அதோட பிராக்டிகல் கைட். பிராக்டிகல் கைடை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சால் நல்லா. ஒரு பாடத்துக்கும் ரிசோர்ஸ் புக் அடிச்சிருக்கு. ரிசோர்ஸ் புக்ல உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸும் இருக்குது. இது முக்கியமானது என்ன, பாஸ் பேப்பர்ஸ். இப்ப பாஸ் பேப்பரை நீங்க ஸ்டார்ட்லயே வாங்கணுமான்னு யோசிக்கலாம். நிச்சயமா வாங்குவோம். நீங்க ஒரு வருஷம் போகட்டும், செகண்ட் இயர்ல வாங்குவோம், கடைசியில வாங்குவோம் என்று நீங்க பாஸ் பேப்பர்ஸ் வாங்காம இருக்க வேண்டாம். தயவு செய்து பாஸ் பேப்பரையோடய ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் பாஸ் ஆகணும், எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் பேப்பரை அறவே பார்க்காம போய் நீங்க A லெவல் பயாலஜி செய்யறதுக்கும் எக்ஸாம் பேப்பரை நல்லா ட்ரெயின் ஆகி பிராக்டிஸ் பண்ணி போறதுக்கு முடியல நிறைய வித்தியாசம் இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு ஏழும்டா பரீட்சை திணைக்கள வெப்சைட் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அதுல புள்ளி திட்டம் அவங்களோட பேப்பர்ஸுக்கு எப்படி கரெக்ட் பண்ணிருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்படுவீங்க, ஓஎல்லையும் பார்த்திருப்பீங்க. சில மார்க்கிங் ஸ்கீம் எல்லாம் அவங்க PDF ஃபார்மேட்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த மார்க்கிங் ஸ்கீம் நீங்க பிரிண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட ரெஃபரன்ஸுக்குரிய புத்தகங்களா இதை தான் அவங்க சொல்றாங்க. ஒன்று கெம்பல் பயாலஜி, ரெண்டாவது இந்த மனுஷன் ஹியூமன் அனட்டமி, ஹியூமன் பாடி சம்பந்தமானதுக்கு ரொசன் வில்சன்ங்கிற ஒரு புத்தகம். சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ், வேற என்ன மெட்டீரியல்ஸ் தேவை, கட்டாயம் பயாலஜி படிக்கிறார்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கட்டாயம் தேவைப்படும். இதுகளை நீங்க இப்பவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட என்வாயன்மெண்ட், உங்களோட படிக்கிற சூழல். இதை எப்படி நாங்க ஒழுங்கா வச்சுக்கொள்றதுங்கிறத அடுத்த செஷன்ஸ்ல நான் சுருக்கமா சொல்லிட்டு போவேன். முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி போத்தல், வாட்டர் பாட்டில் எனி டைம் உங்களோட இருக்கணும். உங்களோட உடம்பு நல்லா இல்லாம நீங்க படிக்க முடியாது, எக்ஸாம் செய்ய முடியாது. நீங்க சாப்பாடு ஒழுங்கா கவனிக்காம, ஒழுங்கா தண்ணி குடிக்காம, இப்ப கடைசி டைம்ல ஒரு யூரின்ல கல் வந்துட்டு வைங்களேன், எக்ஸாமுக்கு 10 நாள் இருக்கு, கல் வந்துட்டு பெயின் நடக்குது. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஃபைல்ஸ் கட்டாயம் உங்கள்ட்ட இருக்கணும். நீங்க இப்ப நிறைய விஷயம் எழுதி பாப்பீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க, நோட்ஸ் ஒயிட் ஷீட்ல எழுதுவீங்க. அப்படியானதுகளை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு சிலர் கூச்சப்படலாம், இந்த கூச்சமும் பட தேவையில்லை. நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியாடி நான் தேடி பார்த்தா சொல்லுவேன். சரிதான், எல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா இல்ல, தெரிஞ்சது கையளவு, தெரியாது உலக அளவு சொல்லுவாங்க. உலக அளவு இல்ல, தெரியாதது பிரபஞ்சம் அளவு இருக்குது. உலகான ஒரு ஜஸ்ட் கைடன்ஸ், ஒரு உங்களுக்கு வழிகாட்டுறவரா மட்டும்தான் இருப்பேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா நீங்க என்னோட பழகி உங்களோட கேள்விகளை எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கேர் ஒன்று கிடைக்கும். ஒரு கைடுக்கு ஒரு ஆள், ஒரு மென்டர் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி, ஒரு பிரதராக, ஒரு டீச்சராக நினைச்சு நீங்க என்னோட எனி டைம் உங்களோட பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணி கொள்ளலாம். எல்லாரும் நல்லபடியாக உங்களோட கனவுகள் அடையணும், வெற்றி பெறணும். உங்களோட கனவுகள் பிக் ட்ரீம், உங்களோட பிக் ட்ரீமை நீங்க கட்டாயம் அடைவீங்க. அதுக்கு நான் என்னால ஏழுமான எல்லா சப்போர்ட்டையும் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நீங்களும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க்கும் எந்த சப்போர்ட்டும் சேர்ந்து நாங்க எல்லாரும் ஒன்றா பயணிக்கிற ஒரு நட்பான, ஒரு குடும்பமான ஒரு கிளாஸாக இது தொடர்ந்து போகும்.